நடந்தது. அப்போ நில உடைமை மேம்பாட்டு திட்டம் எதுக்காக நடந்தது? நில உடைமை மேம்பாட்டு திட்டம் ஒரு கிராமத்துல இருக்கிற மொத்த நிலங்களையும் அளந்து யார் யார் பூமியில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நஞ்சை புஞ்சை மானாவாரி என்று தரம் பிரித்து அவற்றை ஒரு வரைபடமாக தயாரித்து அதன் அடிப்படையில அவர்களுக்கு யூடிஆர் பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. இப்படி யூடிஆர் பண்ணும் பொழுது அவர்கள் என்ன கடைபிடித்தார்கள், என்ன சர்வே முறை கடைபிடித்தார்கள் என்றால், ஒரு பெரிய கிராமத்தை ஒரு கிராமத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யூடிஆர் நில அளவை பண்ணும் பொழுது பூமியில் ஒரே, இப்போ நீங்க ஜியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பூமியில 5 கிராமங்கள் 6 கிராமங்கள் ஒரே தன்மையினதாக இருக்கும். ஒரே தன்மையினதாக. இப்போ தாமிரபரணி கரையோரம் தென்பக்கம் கணக்கு பண்ணி ஒரு ஆத்தை ஒட்டி ஒரு பெரும் பரப்பளவுல ஒரு 5 கிராமங்களை எடுத்துக்குவாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து மரக்காணம் போற வழியில இடைக்களி நாடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்தோட அழகு அங்க நல்லா தெரியும். அதாவது கழிகள், இயற்கையான உப்பு தண்ணி கழிகள், அதாவது கடலோரம் ஆறுகள் சேரும் பொழுது அந்த அழுத்தத்தால பிரிந்து அப்படியே கை விரல்கள் 5-6 கை விரல் அப்படியே பிரிஞ்சு போவது போல அங்கங்க தண்ணி ஓடும் கழிகள். இப்படி கழிகள் நிறைந்த பூமியில ஒரு 5-6 கிராமங்கள் ஒன்னா இருக்கு. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்ப கல்ராயன் மலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெள்ளிமலை பக்கம் போனீங்கன்னா தாலுகால அந்த பகுதிகளில் ஒரு வெள்ளிமலை தாலுகா ஒட்டி இருக்கின்ற கிராமங்கள், அந்த நதி கோமுகி நதி இருக்கு இல்லையா, அந்த நதி பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அது ஒரு ஒத்த தன்மையுடையதாக இருக்கும். ஒரு 5-6 கிராமங்கள். இப்ப தேனி பகுதிக்கு போயிட்டீங்க, பெரியாறு டேம் பக்கத்துல இருக்கின்ற பகுதிகள் ஒரு பகுதியாக இருக்கும். மலை பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிற பகுதிகள். இப்படி ஜியாலஜிக்கலா நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நில உடைமை மேம்பாட்டு திட்டம் சர்வே செய்யும் பொழுது 5 அல்லது 6 கிராமங்களை பூமியில் இருப்பது போன்று அந்த ஒரே தன்மையுடையதாக அது இருக்கும் இருப்பதை ஒரு ரேஞ்ச் என்று பிரிப்பார்கள். ஒரு ரேஞ்ச் என்று பிரித்து அந்த ரேஞ்சை ஒரு பவுண்டரி எடுப்பார். அந்த ரேஞ்சுக்கு ஒரு பவுண்டரி எடுப்பார்கள். அப்போ உதாரணத்துக்கு இடைக்களி நாடு நான் சொன்னேன்னா, அந்த இடைக்களி நாடுல ஒரு 6 கிராமங்கள் சேர்ந்து இந்த பக்கம் ஒரு 6, இந்த எல்லையில தெற்கு எல்லையில ஒரு 6 போவோம், வடக்கெல்லையில ஒரு 6 போவோம். அந்த 6 கிராமம் சேர்ந்து ஒரு பவுண்டரி எடுப்பாங்க. இயற்கையாக பிரிச்சதுல கல்ராயன் மலைக்கு கீழே ஒரு 6 கிராமம் எடுக்கும் போது அதே போல மலையை கொட்டி எடுப்பாங்க. அப்போ ஒரு 6 கிராமங்களை 5 கிராமங்களை தொகுதிகளாக பிரிப்பார்கள். அவற்றை முதலில் அளந்து விட்டு அதுக்குள்ள இந்த 4 கிராமத்தோட சுற்றளவு தனியா அளப்பாங்க. அதுக்குள்ள அந்த 4 கிராமத்தோட சுற்றளவு தனித்தனியா அளப்பாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் நடுவில் இயற்கையான எல்லைகள் பெரும்பாலும் இருக்கும். ஆறு, ஏரி, குளம், நீர்நிலை, காடு, அப்படி இயற்கையான பாதுகாப்பு காடு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் இயற்கையா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல செயற்கையாக கல்லும் கள்ளியும் நட்டு எல்லைகளை கருங்கல்லும் கள்ளியும் நட்டு கிராமங்களை பிரித்திருப்பார்கள். பூமியில நமக்கு தெரியும் இதுதான் எல்லை. அப்படி கிராமங்களை பிரித்து அதனுடைய சுற்றளவை அளந்து விடுவார்கள். இதெல்லாம் எப்படி அளப்பாங்கன்னா ஸ்மால் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அதாவது சிறு சுற்றுப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக அளந்து விடலாம். முக்கோணவியலின் அடிப்படையில ஒரு எல்லையிலிருந்து 2 பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த எல்லையில கிராமத்தோட எல்லையில அங்க இருந்து ஒரு கல் இன்னொரு கல் வச்சுட்டு 2 பாயிண்ட் கிட்டத்தட்ட அது ஒரு கிலோமீட்டருக்கு இங்க ஒரு கல் அங்க ஒரு கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 கிலோமீட்டர் முக்கோணமா நின்று இங்க இருந்து அங்கேயே ஆங்கிள் பார்த்து அங்கிருந்து இங்கேயே ஆங்கிள் பார்த்து அந்த நீளத்தை கண்டுபிடிப்பார்கள். அதாவது முக்கோணத்துல பாத்தீங்கன்னா 2 பக்க கோணமும் ஒரு பக்கமும் இருந்தால் தாராளமாக அளவு இன்டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த முக்கோணவியலில் கோணங்கள், அதாவது 2 பக்கம் இருந்து ஒரு கோணம் இருந்தாலோ அல்லது 2 கோணங்கள் இருந்து ஒரு பக்கம் இருந்தாலோ
நம்ம வந்து அதனுடைய பக்க அளவுகளை கண்டுபிடித்து விடலாம் என்ற கணக்குல அவங்க ஸ்மால் சர்க்கியூட்ல எல்லா இடத்தையும் அளந்துருவாங்க போயிட்டு. அப்படி 4 கிராமங்கள் இருந்தது, அடுத்து 3 கிராமலாம் வருது. இது ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நிறைய பேர் என்கிட்ட சார் எனக்கு பாத்தீங்கன்னா என் இடம் பாத்தீங்கன்னா எனக்கு 5 ஏக்கர் தான் பட்டா கொடுத்தாங்க, 7 ஏக்கர் இருக்கு சார், 5.5 ஏக்கர் இருக்கு சார். ஏன் இருக்குதுன்னா அவங்க அந்த 2 கிராமங்களுக்கு எல்லையில இருக்கும். அந்த 2 கிராமங்களுக்கு அந்த நான் 6 கிராமங்கள் சொன்னேன், 4 கிராமங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த கிராமங்களுக்கு நடுவுல எல்லையில இருப்பாங்க. அப்ப இடம் கூடும் பூமியில. ஏன்னா அவங்க ரேஞ்சில தான் அளந்தாங்க. அந்த பொது இடங்களை அவர்கள் விட்டு விடுவார். அந்த ஆறு குளம் ஏரி எல்லாம் பெரிய அளவுல விட்டு விடுவார். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அதை உபரியாக்கி அதுக்கு சர்ப்ளஸ் லேண்டு, பஃபர் லேண்டு அப்படின்னு பேர் வச்சு அந்த பஃபர் லேண்டுக்கு அசைன்மெண்ட் பட்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இதெல்லாம் பஃபர் லேண்ட் சிக்கல்னு வருது. ஒரு காட்டுக்கும் ஒரு கிராமத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 20 ஏக்கர் கூட பஃபர் லேண்ட் இருக்கும். நீங்க நம்ம ஜக்கி வசுதேவ் ஐயாவோட பிரச்சனையில பாத்தீங்கன்னா ஒரு ஈஷால மலைக்கும் காட்டுக்கும் அவருடைய கிராமத்துக்கும் இடையில எல்லையில பஃபர் லேண்ட் நிறைய இருக்கு, அதை ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு தான் அவர் சொல்றோம். அது போல ரேஞ்சு புரிஞ்சிச்சுன்னா யாரெல்லாம் எல்லையில இடம் வாங்கியிருக்கு, கிராம எல்லையில இடம் வாங்கியிருக்கீங்களோ அது நாங்க ஒரு 6-7 கிராமங்களை தொகுத்து நாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அங்க இருக்கிற எல்லை பிரச்சனைகள், அளவு பிரச்சனைகள், நில பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும் யூடிஆர்ல அப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை 5 அல்லது 6 பிளாக்குகளாக 300 ஏக்கர்ல இருந்து 500 ஏக்கர் வரைக்கும் துண்டு துண்டாக பிரித்து விடுவார்கள், பிளாக்காக பிரித்து விடுவார்கள். நான் டவுன் சர்வேலே 5 ஏக்கர் தான் பிரிப்பாங்கன்னு, இங்க 300 ஏக்கர் இருந்து 400 ஏக்கரா பிரிப்பாங்கன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம். பிரித்து விட்டு காலையில 6 மணிக்கு ஒரு அசிஸ்டன்ட் சர்வேயரை ஃபீல்டுக்கு அனுப்பிடுவாங்க. 4 சர்வேயரை 4 பிளாக்கு அனுப்பிடுவாங்க. காலையில இருந்து 12 மணி வரைக்கும் நீ போப்பா, நீ போய் நின்று பூமியில யார் யார் எப்படி எப்படி உழுகிறார்களோ, பூமியில் யார் யார் எப்படி எப்படி உழுகிறார்களோ, எப்படி எப்படி அனுபவிக்கிறார்களோ, எப்படி எப்படி வரப்பு இருக்கிறதோ அதன்படி அளந்து அதனை ஒரு கிராஃப் ஷீட்ல வரைந்து கொண்டு வா. ஆங்கிளோட அந்த வரப்பு எவ்வளவு அடி நீளம், எந்த கோணத்துல பயணிக்கிறது அந்த வரப்பு, அந்த எல்லை, அந்த அத்து எப்படி பயணிக்கிறது என்பதை அளந்து கிராஃப்ல வரைகிறது தான் அவர் வேலை. அவர் டெய்லி காலையில போவாரு, ஒரு 10 ஃபீல்ட மட்டும் வரைஞ்சிட்டு வந்துருவார். இப்படி ஒரு 6 மாதங்களாக ஒரு பிளாக்கை கிராஃப்ல வரைஞ்சி அந்த கிராஃப்ல இருந்து அதுக்கப்புறம் நான் முக்கோணவியல் அடிப்படையில நான் ஏற்கனவே சொன்னதுபடி அந்த சிறு சுற்றுப்புலம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 6 கிராமங்கள் ரேஞ்ச், அது ரேஞ்சில் அவங்க பெரிய கிரேட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சர்வேன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க ஸ்டோர்ன்ட்டு. அந்த பூமியில் உள்ள முக்கோணவியல் அடிப்படையில இந்த டிராவல்ஸ் மேப்பை, அதாவது இவர் வரைஞ்ச இந்த கிராஃப்ல வரைஞ்ச மேப்பை ஏற்கனவே இவங்க முக்கோணங்களாக பூமியை பிரித்து வைப்பதற்கு மேல உட்கார வச்சு புலப்படம் தயாரிப்பார்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க பூமியில வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மேல முக்கோணம் வைக்கிறாங்கன்ட்டு. இல்லை, அதற்கு முன்பே த கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வேயின் அடிப்படையில் பூமியை முக்கோணங்களாக பிரித்து விட்டார்கள். பல பெரிய முக்கோணங்களாக, பல சின்ன முக்கோணங்களாக ஒரு வலைப்பின்னல் போல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பூமியில் பயணிக்கிறது, ஜி லைன் என்று சொல்லுவார்கள். அதற்கு மேல் இந்த படத்தை வைக்கிறாங்க. இப்படிதான் நில அளவை யூடிஆர்ல பண்றாங்க. இது முடிச்சுட்டாங்கப்பா. இதுதான் எப்ப முடிக்கிறாங்க அப்படின்னா இவையெல்லாம் 87ல இறுதியா முடிச்சிடறாங்க தமிழ்நாடு முழுக்க. இப்ப யூடிஆர் இது நடக்காத கிராமங்கள்ல சொன்னதுல சில கிராமங்கள் 72க்கு முன்னாடியே, பொள்ளாச்சியா இருக்கட்டும், கடலூரா இருக்கட்டும், பன்ருட்டியா இருக்கட்டும், திண்டிவனமா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், பவானியா இருக்கட்டும், கோபிச்செட்டிப்பாளையமா இருக்கட்டும், பெருந்துறை சத்தியமங்கலமா இருக்கட்டும், கொடைக்கானலா இருக்கட்டும், இங்கெல்லாம் இதே மாதிரி வேலைய யூடிஆருக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நான் சொன்ன வேலைய யூடிஆருக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு அங்க என்ன சொல்லுவாங்கன்னா யூடிஆர் ரெக்கார்டு சொல்ல மாட்டாங்க, ஆர்எஸ்ஆர் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் கணக்கு எடு அப்படின்னா யூடிஆர் இருக்காது, அங்க ஆர்எஸ்ஆர் இருக்கு. ஆனா அந்த ஆர்எஸ்ஆர் யூடிஆரை போல துல்லியமானவை.
நன்கு புரிந்து கொள்ளுங்கள், பழைய கணக்கு கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் இப்போ இதுல தப்பு இருக்குதா அப்படின்னா இதுல நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு. என் பேரு வரல, யூடிஆர்ல என்ன அரசு தப்பு, என் பேரு வரல, என்னோட நான் 5 ஏக்கர் வச்சிருந்தேன், இன்னொருத்தர் 5 ஏக்கர் வச்சிருந்தாரு, ஆனா 10 ஏக்கரை இன்னொருத்தர் பேரை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட கூட்டு பட்டாதாரில் நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் நாங்க இருந்தோம், என் பேரு சேர்க்கல, அப்புறம் சம்பந்தம் இல்லாதவங்க பேர் அதுல இருக்குது அப்படின்னு பெயர் தப்பு, புலப்படம் தப்பு, அளவு தப்பு, நீல அகலம் தப்புன்று இன்று வரை யூடிஆரில் பல்வேறு அந்த யூடிஆர் உருவாக்குன அந்த காலத்துல யூடிஆர் உருவாக்குனதுல இருந்து பல்வேறு தவறுகள் இன்று வரை இருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யூடிஆரில் நில உடைமை மேம்பாட்டு திட்ட கணக்கில் அதாவது நிரந்தர கணக்கு சரி செய்வதற்கு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு முறையாக மனு செய்து அதில் உள்ள தவறுகளை எல்லாம் நாம் திருத்திக் கொள்ளலாம். இதுதான் யூடிஆர்ல இருக்கிற தவறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூடிஆரை பத்தி